வாழ்க்கையை சுவைப்பது கண்ணதாசனால மட்டும்தான் முடிஞ்சது. அவ்வளவு சங்கடங்க அவருக்கு. நான் போகும் பாதையில் 4000 முட்கள் அவை நான் போட்டதும் பார், நான் தான் போட்டதும் பார். இந்த சௌந்தரா கைலாசம் ஒரு பாட்டு எழுதி போட்டு, தவறான போதையிலும் கவி பாடும் மேதையவன் தவறாது தாளம் விழுமேன்னு. அப்பதான் சொன்னார், மானுடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவது என் வாடிக்கையான வழக்கம், மலை அளவு தூக்கி உரன் கடல் அளவு தாழ்த்துவதில் மனிதரில் நான் தேவ மிருகம்னார். ஏன்னா மாபூசி சொன்னார், மனுஷங்களை பாடாதையா, நீ பாடினா அவன் மாறிடுறான், அப்புறம் நீ திட்டுறன்னு சொல்றான ஒளி அவன் மாறிட்டதை அவன் சொல்ல மாட்டேங்கிறான் பார். அப்பதான் ஓஹோ ஓஹோ மனிதர்களே ஓடுவது எங்கே சொல்லுங்கள், உண்மையை விட்டு பொய்களை வாங்கி உருப்பட வாருங்கள் பார் சொல்லுவார்ல. இப்போ என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், நீங்க ஏன்னாச்சு ஜெயிக்கலன்னா, அதுவும் அவர் தானே எழுந்தாரு, புத்தி உள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை. அதோடு நிறுத்தலாம் அந்த செட்டி, வெற்றி கண்ட மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லையா. சந்திரபாபு தான் பாடுவான் அதை, அவரு பெரிய மேதை இல்லையா. அவனுக்குன்னு ஒரு பாட்டு எழுதிப்பா தெரியுமா, பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மனிதனே. என்ன பாட்டு! இரவின் கண்ணீர் பனித்துளி என்றால் முகிலின் கண்ணீர் மழையென சொல்வார், இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும், இயற்கை சிரிக்கும். சந்திரோ எங்கூர் மீனவன், தூத்துக்குடி. யாரு அவன்? நடிகர், 2வது நடிகர் அவனை குமுதம் எழுதிச்சு, அந்த கவலை இல்லாதவன். இவர் எழுதின பாட்டு, சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்மையினை வாழ விட மாட்டாயோன்னு கேட்பார். அது மாதிரி கீதைய அவ்வளவு சுருக்கமா எவையா தந்தான். என்ன பண்ணிக்கண்ட, மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை காட்டினான், கண்ணனை தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான், காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க என்ன பொழுது நான் அவர்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா, அந்த கண்ணன் தாயா இருந்து அவ்வளவு கீதையும் இவ்வளவு சின்னதா உங்க பாட வச்சிருக்கான். கீதை அவர் என்ன மாதிரி தான் உண்மை பேசி ஒரு லட்சியம்னு என்ன சொன்னார், போற்றுவார் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு கழுத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன். தெளிவா இருந்தார். குடி வேற. பிள்ளைகள் பூரா காமராஜ்கிட்ட போய் அழுதுச்சு, அப்பா ரொம்ப குடிக்கிறாங்கன்னு. இவர் என்ன பண்ணிட்டார், காமராஜ் அவன் பெரிய மேதையா இருக்கானே குடியார மாட்டான்ட்டார். இதை இவர்கிட்ட யாரோ சொல்லிட்டான். இவர் வானதிபதி பதவிக்கு வந்து அழுதுட்டு இருக்காரு. திருநாவுக்கு செட்டியார், நான் போய் பார்க்க போறேன். அழுறாரு சின்ன பிள்ளை மாதிரி. என்னங்கய்யான்னு, பெரியவர் என்ன குடியாரன்னு சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப அமைதியாக கேட்டேன், குடிக்க மாட்டீங்களான்னு. இல்லை, நிமிந்து உட்காந்துட்டார். அண்ணே நீங்க குடிக்காம பெரியவர் உங்களை குடியாரன்னு சொன்னா தப்பு. என்னண்ணே என்ன, நான் முட்டாப்பையாங்கிறத நீர் வரும்போதெல்லாம் நிரூபிக்கிறேங்கிறார் ஏன்ட்ட. உடனே கிளம்பி காமராஜ்கிட்ட போயாச்சு. அவர் எப்படி ஆளு, பிள்ளையெல்லாம் வந்திருந்தது, மணிமணியா பிள்ளைய பெற்றிருக்கிய, என்னத்தை செய்ய, பிள்ளை குட்டினா எனக்கு என்ன தெரியும் முட்டாப்பையலுக்குங்கார். எப்படி எனக்கு என்ன தெரியும், அது அழுது எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, என்ன பண்ண நான் என்ன சொல்ல, நீங்க மேதையா இருக்கிய, அவர்கிட்டே சொல்ல நீ மேதையா இருக்கிய, குடியார மாட்டியாம இருக்க, நான் என்ன பண்ணேங்காரு. இவர் அப்புறம் ரசிக்கிறாரு. என்னன்னு, இந்த நம்ம தென்பாண்டி நாட்டில் தான் குடியார மட்டையம்மா பத்தியா, அதைத்தானே சொல்றாருங்காரு. இப்ப அப்புறம் வந்து